ஐலின் உர்னோஸ். இந்த ஐலின் உர்னோஸ் ஒரு சோகமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண்மணி. ஒரு சிறுமியை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கியதற்காக இந்த பெண்ணுடைய தந்தை சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த பெண்ணோட தாய் இவருக்கு 3 வயசா இருக்கும் போதே இவரை விட்டுட்டு போயிட்டாங்களாம். உர்னோஸ் தன்னுடைய தாத்தா பாட்டியோட தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. தன்னுடைய தாத்தா மூலம் அவர் பல காலமா கொடுமைப்படுத்தப்பட்டு வந்திருக்காங்க. அவரே எழுதிய புத்தகமான மான்ஸ்டர் மை ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிற புத்தகத்துல இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. என் அம்மா நான் பிறந்த உடனே என்னை எடுத்து தன்னுடைய தாத்தா பாட்டி கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு அவருடைய இறுதி சடங்கின் போதுதான் நான் அவரை பார்த்தேன். அவர் நிச்சயமா நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்களா அந்த பெண்மணி. இன்னும் சில விஷயங்களை டீட்டெயிலா எழுதியிருந்தாங்க அந்த பெண்மணி. என்னுடைய தாத்தா நான் பள்ளி முடிந்து தாமதமாக வீட்டிற்கு வந்தால் அதற்காக என்னை அடிப்பார். அவரு என்ன வில்லோ அப்படிங்கிற ஒரு வகை செடி கிளைகளை பறிக்க சொல்லி அதை வச்சு அடிப்பாரு. கிளையின் தடிமனை பொறுத்து அது குறைவான காயத்தை ஏற்படுத்துமா இல்ல அதிகமான காயத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பயந்துகிட்டே அடி வாங்குவேன். ஆனா பாருங்க, கொஞ்ச நாட்கள்லயே அந்த அடி எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு அந்த சிறுமி எழுதின அந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்ம கண்கள்லயே தண்ணீர் வரும். அவங்களுடைய 13 வயசுல பள்ளி சிறுவர்களிடையே சிகரெட் பன்றி அப்படிங்கிற பட்ட பெயர்லாம் அழைக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனரீதியான பாதிப்புகளை தாங்க முடியாம இந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்கன்னா சிகரெட்டுக்காக பாலியல் உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அவரை எல்லாருமே இழிவாக பார்த்திருக்காங்க அந்த காலகட்டத்துல. ஆனா பாருங்க, வளர்ந்து அந்த பெண்மணி ஒரு சீரியல் கில்லரா மாறிட்டாங்க.